கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேத வசனம், தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். ஏசாயா 51:22. இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாக்களின் நாட்களில் தேவனுக்கு கீழ்ப்படியாததினாலும் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேட்காததினாலும் அந்நிய தேவர்களை பின்பற்றினதினாலும் ஆண்டவர் நீதி செய்கிற தேவனாயிருப்பதினால் 70 வருடம் பாபிலோனில் அடிமைத்தனத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி தத்தளிப்பின் பாத்திரம் என்று கூறுகிறார். மதுபானம் குடிப்பவன் தத்தளிப்பது போல சிந்தையில் மதிமயக்கம், கால்களில் தடுமாற்றம், என்ன செய்வதென்று தெரியாத நிலை. இஸ்ரவேல் ஜனங்களும் இப்படிப்பட்ட அடிமைத்தன வாழ்க்கையில் தத்தளித்தார்கள். அந்த நாட்டில் வேறு கலாச்சாரம், வேறு மொழி, வேறு தேவர்கள், தேவாலயமோ பலிகளோ எதுவும் கிடையாது. 70 வருட அடிமைத்தன வாழ்க்கையில் வாழ்ந்த அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தத்தளிப்பின் பாத்திரத்தை, இந்த தண்டனையை, அடிமைத்தன வாழ்க்கையை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். என் கோபம் இனி உண்மையில் இருப்பதில்லை என்று ஆறுதலாய் பேசுகிறார். இன்றைக்கும் கூட பாவம் என்கிற அடிமைத்தனத்திலும், இந்த அந்தரங்க பாவத்தை விட முடியவில்லையே, இந்த பாவத்திலிருந்து யார் விடுதலை ஆகுவார் என்று தத்தளித்துக் கொண்டிருக்கலாம். கடன் என்ற அடிமைத்தனத்தில் மாட்டி எப்படி வெளியே வருவேன் என்று தத்தளித்து, யாருடைய உதவி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், பயந்து கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கி நிற்கலாம். இன்றைக்கும் நீங்கள் இயேசுவை நோக்கி பார்த்து, என் பாவத்தை மன்னியும், பாவம் என்ற சேற்றில் விழுந்து விட்டேன், கடன் என்ற அடிமைத்தனத்தில் மூழ்கிவிட்டேன், இதிலிருந்து எப்படி வருவேன், என்ன செய்வேன் என்று தெரியாமல் தத்தளிக்கிறேன், எனக்கு உதவி செய்து தூக்கிவிடும் என்று இயேசுவிடம் கூறினால், சிலுவையில் உங்கள் பாவத்திற்கு பரிகாரம் உண்டு பண்ணி உங்களை விடுவிக்கிற இயேசு உங்கள் தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்களை விட்டு நீக்குவார். உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுக்கு உதவி செய்து உங்களை தூக்கிவிடுவார். உங்கள் கடனிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை தருவார். விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள், நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, என் தத்தளிப்பை நீக்கி போடுகிறேன் என்ற வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். என் பாவம் என்கிற அடிமைத்தனம், கடன், மரண பயம் என்ற அடிமைத்தனத்தை நீக்கி தத்தளிப்பில்லாமல் சமாதானமாய் சுகமாய் வாழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.